வணக்கம். இது நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளை வழங்குவதற்காக நான் ஷமீனா. முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சிபிஐயின் செயல்பாடுகளை கண்டித்து கொல்கத்தாவில் 3 நாட்களாக நடத்தி வந்த தர்ணா போராட்டத்தை மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி நேற்று முடித்துக் கொண்டார். நாட்டின் கூட்டாட்சி முறை மீது நடத்தப்படும் தாக்குதலை கண்டித்து டெல்லியில் வரும் 12ஆம் தேதி தர்ணாவில் ஈடுபட உள்ளதாக அவர் அறிவித்துள்ளார். சாரதா நிதி நிறுவன முறைகேடு தொடர்பாக கொல்கத்தா காவல் ஆணையர் ராஜீவ்குமாரிடம் விசாரணை நடத்துவதற்காக அவரது இல்லத்திற்கு சிபிஐ அதிகாரிகள் வந்தனர். இதனை கண்டித்து மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி கடந்த 3 நாட்களாக தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தார். அவருக்கு காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளின் தலைவர்களும் ஆதரவு தெரிவித்தனர். இந்நிலையில் சாரதா நிதி நிறுவன வழக்கு விசாரணைக்கு ஆஜராகவும் வழக்கு தொடர்பான சான்றுகளை ஒப்படைக்கவும் ராஜீவ்குமாருக்கு உத்தரவிடக் கோரி சிபிஐ தொடர்ந்த மனுவை உச்சநீதிமன்றம் நேற்று விசாரித்தது. அப்பொழுது ராஜீவ்குமாரை விசாரிக்கலாமே தவிர கைது செய்யக்கூடாது என சிபிஐக்கு நீதிபதிகள் அறிவுறுத்தினர். மேலும் சிபிஐயின் விசாரணைக்காக மேகாலயா தலைநகர் ஷில்லாங்கில் ஆஜராக வேண்டும் என்று ராஜீவ்குமாருக்கு உத்தரவிட்டு விசாரணையை வரும் 20ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். அதே நேரத்தில் நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை கோரியுள்ள மனுவுக்கு பிப்ரவரி 20ஆம் தேதி பதிலளிக்க மேற்குவங்க தலைமை செயலர், காவல்துறை தலைமை இயக்குநர், கொல்கத்தா காவல் ஆணையர் ராஜீவ்குமார் ஆகியோருக்கு நோட்டீஸ் அனுப்ப நீதிபதிகள் உத்தரவிட்டனர். இதைத் தொடர்ந்து ராஜீவ்குமாருக்கு எதிராக ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க மத்திய உள்துறை அமைச்சகம் உத்தரவிட்டது. இது தொடர்பாக மேற்குவங்க அரசுக்கு மத்திய உள்துறை அமைச்சகம் எழுதிய கடிதத்தில் காவல்துறை அதிகாரி ராஜீவ்குமார் காவல்துறை அதிகாரிகளுக்கான பணி விதிமுறைகளை மீறியதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. ராஜீவ்குமாரை கைது செய்ய உச்சநீதிமன்றம் தடை விதித்துள்ளதை வரவேற்ற மம்தா பானர்ஜி, இது கோடிக்கணக்கான மக்களுக்கும் ஜனநாயகத்திற்கும் கிடைத்த வெற்றி என கருத்து தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து நேற்று மாலை ஆந்திர மாநில முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு முன்னிலையில் பேசிய மம்தா பானர்ஜி போராட்டத்தை வாபஸ் வருவதாக அறிவித்தார். மத்திய அரசின் உள்நோக்கம் கொண்ட நடவடிக்கைகளை எதிர்க்க தாம் ஒருபோதும் தயங்குவது இல்லை என்று அவர் குறிப்பிட்டார். மேலும் நாட்டின் கூட்டாட்சி முறை மீது நேரடியாக நடத்தப்படும் தாக்குதலை கண்டித்து டெல்லியில் வரும் 12ஆம் தேதி தர்ணாவில் ஈடுபட உள்ளதாக மம்தா பானர்ஜி அறிவித்தார். This is very unfortunate, very bad, very sad, very mad. What to do? May God bless them. Shubhabuddhi Rudaya Hauti Uchit. So next week we are going to Delhi. இந்த போராட்டத்தில் ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு, ராஷ்டிரிய ஜனதா தள கட்சி தலைவர் தேஜஸ்வி யாதவ் உள்ளிட்ட எதிர்க்கட்சி தலைவர்கள் பங்கேற்க உள்ளனர். தமிழக காங்கிரஸ் கட்சிக்கு மேலும் ஒரு செயல் தலைவரை ராகுல் காந்தி நியமித்துள்ளார். நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு தமிழக காங்கிரஸ் தலைவர் KS அழகிரி தலைமையில் 22 பேர் கொண்ட தேர்தல் குழுவும் அமைக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற தேர்தலுக்கு ஆயத்தமாகி வரும் காங்கிரஸ் தலைமை மாநில வாரியாக கட்சியை பலப்படுத்தி வருகிறது. இதன்படி தமிழக காங்கிரஸ் தலைவர் பதவியிலிருந்து திருநாவுக்கரசர் நீக்கப்பட்டு புதிய தலைவராக KS அழகிரி நியமிக்கப்பட்டார். செயல் தலைவர்களாக வசந்தகுமார், ஜெயக்குமார், மயூரா ஜெயக்குமார், விஷ்ணு பிரசாத் ஆகிய 4 பேர் அறிவிக்கப்பட்டனர். இந்நிலையில் மேலும் ஒரு செயல் தலைவராக மோகன் குமாரமங்கலத்தை ராகுல் காந்தி நேற்று நியமனம் செய்தார். அத்தோடு தமிழகத்தில் தேர்தல் பணிகளை கவனிக்க பல்வேறு குழுக்களை காங்கிரஸ் நியமனம் செய்துள்ளது. தமிழக காங்கிரஸ் தலைவர் KS அழகிரி தலைமையில் 22 பேர் கொண்ட தேர்தல் குழு அமைக்கப்பட்டுள்ளது. இந்த தேர்தல் குழுவில் ப. சிதம்பரம், KR ராமசாமி, குஷ்பு உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ளனர். தேர்தல் ஒருங்கிணைப்பு குழுவில் EVKS இளங்கோவன் தலைமையில் திருநாவுக்கரசர், குமரி அனந்தன், தனுஷ்கோடி ஆதித்தன் உட்பட 14 பேர் இடம்பெற்றுள்ளனர். அதேபோல் திருநாவுக்கரசர் தலைமையிலான தேர்தல் பிரச்சார குழுவில் JM ஹாரூன், விஜயதரணி, அப்சரா ரெட்டி உட்பட 35 பேர் பெயர்கள் உள்ளன. பீட்டர் அல்போன்ஸ் தலைமையில் 35 பேர் கொண்ட ஊடக ஒருங்கிணைப்பு குழுவில் கோபண்ணா, அமெரிக்க நாராயணன் உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ளனர். இதற்கிடையே டெல்லியில் ராகுல் காந்தியை சந்தித்து வாழ்த்து பெற்று சென்னை திரும்பிய தமிழக காங்கிரஸ் தலைவர் KS அழகிரி, திமுக தலைமையிலான கூட்டணியில் புதிய கட்சிகள் வர விருப்பம் தெரிவித்து வருவதாக குறிப்பிட்டார். தமிழகத்தில் இருக்கிற கூட்டணி கட்சிகளை எல்லாம் ஒன்றிணைத்து இந்த தேர்தலிலே 40 தொகுதிகளிலும் வெற்றி பெற வேண்டும் என்பதை அவர்கள் அறிவுறுத்தினார்கள். மேலும் சில கட்சிகள்
திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணியில் சேருவதற்கு விருப்பம் இருப்பதாக தெரிகிறது. அதை பற்றியும் நாங்கள் அவரிடம் விவாதித்தோம். தலைவர் அவர்கள் மகிழ்ச்சியோடு அதை ஏற்றுக்கொண்டார்கள். முன்னதாக சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் காங்கிரஸ் தலைவர் திருநாவுக்கரசர் தலைவர் பதவியில் இல்லாவிட்டாலும் கட்சியின் வளர்ச்சிக்காக தொடர்ந்து செயல்படுவேன் என தெரிவித்தார். இருக்கிற நல்லெண்ணத்தை கட்சியுடைய வளர்ச்சிக்கு பயன்படுத்தினார். தொடர்ந்து பயன்படுத்துவேன். காங்கிரஸ் வெற்றிக்கும் பயன்படுத்துவேன். யார் தலைமையில காங்கிரஸ் வருதுங்கிறது முக்கியம் அல்ல. அகில இந்திய தலைவர் ராகுல் காந்தி தலைமையில தான் வெற்றி வருகிறது. அந்த வெற்றியை குவிக்க பாடுபட வேண்டும். தலைவர் ராகுல் காந்தி முடிவை ஏற்போம். அவர் நல்லதே செய்வார். தலைவர் ராகுல் காந்தி கெடுதல் செய்ய மாட்டார். முன்னாள் தலைவர் திருநாவுக்கரசர் 2.5 ஆண்டுகள் தலைவராக இருந்ததே சாதனை என அவரே ஒப்புக்கொண்டிருப்பதால் அது பற்றி இனி பேச ஒன்றுமில்லை என EVKS இளங்கோவன் கூறினார். அவர்கள் மீண்டும் மாற்றிவிட்டது. ஆகவே பழைய கதைகளை நான் கிளற வேண்டாம் என்று நினைக்கிறேன். அவர் சொல்லும்போது என்ன சொன்னார்னா 2.5 வருஷம் நான் தலைவராக இருந்தது மிகப்பெரிய சாதனை தான் அப்படிங்கிற அவரை பொறுத்தவரையில் அவரே சாதனை என்று சொல்லிவிட்டார். அதற்கு மேல் நான் ஒப்புக்கொள்ள. இந்நிலையில் புதிய தலைவராக KS அழகிரியும் 5 செயல் தலைவர்களும் சென்னை சத்தியமூர்த்தி பவனில் நாளை மறுதினம் மாலை 3 மணிக்கு பொறுப்பேற்க உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மத்தியில் மோடி ஆட்சி தொடர வேண்டும் என தேமுதிக துணை செயலாளர் LK சுதீஷ் கூறியுள்ளார். சென்னையில் நியூஸ் 18 தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்தவர் கூட்டணி தொடர்பாக அனைத்து கட்சிகளும் தங்களை அணுகியுள்ளதாக கூறியுள்ளார். இந்த முறை எந்தெந்த கட்சிகளோடு குறிப்பாக அதிமுக அமமுக என்ற 2 கட்சிகளோடு பேச்சுவார்த்தை நடத்துவதா தகவல் கசிந்துள்ளது. அது எந்த அளவுக்கு உண்மை? அப்படி ஒரு கூட்டணி அமைய வாய்ப்பு இருக்கு? ஒரு அரசியல் கட்சின்னு இருக்கும் பொழுது கண்டிப்பாக அந்த எலெக்ஷன் வரும் பொழுது எல்லாம் கூட்டணி பேசுறது இதுதான். அதுக்காக தலைவர் அவர்கள் ஒரு குழு அமைச்சிருக்காரு. அந்த குழு சார்பில் எல்லாமே பேசுகிறாங்க. எல்லா கட்சியுமே அழைப்பு விடுறாங்க. இதை நாங்கள் பேசின்னு இருக்கோம். வந்த உடனே தலைவர்கிட்ட நாங்கள் பேசி முடிவு எடுப்போம். திமுக அவங்களோட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்களா? அதான் எல்லா கட்சியும் சொல்கிறாங்க. எல்லா கட்சியுமே எங்கள்கிட்ட பேசியிருக்காங்க. நரேந்திர மோடி அவர்கள் முன்மொழிஞ்சிங்க. அந்த ஆட்சி இப்போ தொடரணும்னு நினைக்கிறீங்களா அல்லது ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஆப்போசிட்டில் இருக்க பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் ஒன்று சொல்லாமல் இருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது மோடி ஆட்சி நல்லா தான் இருக்குது. மோடி கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும். அது செய்திகளை விரைவுச் செய்திகளாக பார்க்கலாம். சாலையில் செல்பவர்கள் எதை வேண்டுமானாலும் கூறலாம் என்று டிடிவி தினகரனை உதயநிதி ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ள நாகலாபுரத்தில் திமுக சார்பில் நடத்தப்பட்ட கிராம சபை கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக MK ஸ்டாலினின் மகன் உதயநிதி ஸ்டாலின் கலந்து கொண்டார். அப்பொழுது இம்மானுவேல் சேகரன் பிறந்தநாள் விழா அரசு விழாவாக கொண்டாடப்படும் என்று தினகரன் கூறியிருப்பதாக பொதுமக்கள் கேள்வி எழுப்பினர். அதற்கு சாலையில் செல்பவர்கள் எதை வேண்டுமானாலும் கூறலாம் என்றும் தாங்கள் ஆட்சிக்கு வந்ததும் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் என்றும் உதயநிதி ஸ்டாலின் கூறினார். அது யார் வேணா சொல்லலாம். ரோட்ல போறவங்க சொல்லிட்டு போல அதை செயல்படுத்தணும்ல. அந்த இடத்துல செயல்படுத்துவோம். மதுரை விமான நிலையத்திற்கு முத்துராமலிங்க தேவரின் பெயரை சூட்ட வலியுறுத்துவோம் என்று கூறி சாதி பிரச்சனையை MK ஸ்டாலின் உருவாக்கியதாக ஒருவர் குற்றம் சாட்டினார். அதைத் தொடர்ந்து அவரிடமிருந்து மைக்கை காவலர் ஒருவர் பிடுங்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது. தூத்துக்குடி ஒப்பாற்றில் ஸ்டெர்லைட் ஆலை கழிவுகள் கொட்டப்பட்டதால் ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்து ஆய்வு செய்து அறிக்கை தாக்கல் செய்ய தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்திற்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. தொழிற்சாலை கழிவுகளை அகற்றும் போது மாசு கட்டுப்பாட்டு வாரியத்திடம் முறையாக தெரிவிக்க வேண்டும் என விதியுடன் ஆலை இயங்க அனுமதி வழங்கப்பட்டதாகவும், ஆனால் ஆலை நிர்வாகம் அதை மீறியதாக கூறி வழக்கு தொடரப்பட்டது. இது தொடர்பான விசாரணையில் ஆலை கழிவுகளால் ஏற்பட்ட சுற்றுச்சூழல் சீர்கேடுகளை சரி செய்வதற்கான வழிமுறைகள் குறித்து அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட்ட நீதிபதிகள் வழக்கை வரும் 20ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். சிவகாசி அருகே கழிவுநீர் தொட்டியில் சிக்கிய வடமாநில இளைஞர் 7 மணி நேர போராட்டத்திற்கு பின் உயிருடன் மீட்கப்பட்டார். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே உள்ள திருத்தங்கலில் மத்திய பிரதேசத்தைச் சேர்ந்த ஸ்ரீபால் என்பவர் துப்புரவு பணி செய்து வருகிறார். இந்நிலையில் அங்குள்ள பிரபல தனியார் ஐஸ்கிரீம் நிறுவனத்திற்கு சொந்தமான விளையாட்டு அரங்கின் கழிவுநீர் தொட்டியை சுத்தம் செய்யும் பணியில் ஈடுபட்டிருந்த ஸ்ரீபால் எதிர்பாராத விதமாக தொட்டியின் இடுக்கில் சிக்கிக் கொண்டார். தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் அவரை பத்திரமாக மீட்கும் பணியில் ஈடுபட்டனர். 7 மணி நேர போராட்டத்திற்கு பின் மாலை 5 மணிக்கு ஸ்ரீபாலை தீயணைப்பு துறையினர் பத்திரமாக மீட்டனர்.
மீட்கும் பொழுது காலில் அடிபட்டதால் மயக்கமடைந்த நிலையில் இருந்த ஸ்ரீபால் சிகிச்சைக்காக சிவகாசி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் கால்வாயில் ஊர்ந்த 11.5 அடி நீளமுள்ள அரிய வகை ராஜநாகத்தை வனத்துறையினர் லாபகமாக பிடித்தனர். கல்லாறு பகுதியில் உள்ள கால்வாயில் அப்பகுதி பெண்கள் துணி துவைத்துக் கொண்டிருந்த போது நீளமான பாம்பு ஒன்று தண்ணீரில் நீந்தியதை பார்த்து அலறி அடித்து ஓடினர். தகவல் அறிந்து வந்த வனத்துறை மற்றும் தன்னார்வலர்கள் பாம்பை லாபகமாக பிடித்தனர். பிடிபட்ட பாம்பை பத்திரமாக எடுத்துச் சென்று பரளியாறு வனப்பகுதியில் விட்டனர். அடர் வனப்பகுதியில் வாழக்கூடிய கொடிய விஷம் கொண்ட பாம்பு குடியிருப்பு பகுதியில் பிடிபட்டது அப்பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தேனி நியூட்ரினோ மையம் தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு கேவேட் மனு தாக்கல் செய்துள்ளது. நியூட்ரினோ திட்டத்தை செயல்படுத்தலாம் என்று தேசிய பசுமை தீர்ப்பாயம் கடந்த நவம்பரில் ஆணை பிறப்பித்தது. எனினும் வனவிலங்கு வாரிய அனுமதியை கட்டாயம் பெற வேண்டும் என்ற நிபந்தனையையும் விதித்தது. இந்நிலையில் இந்த உத்தரவை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு மேல்முறையீடு செய்ய வாய்ப்புள்ளது என்றும் அப்படி மேல்முறையீடு செய்தால் தங்கள் தரப்பு வாதத்தையும் கேட்க வேண்டும் என்று கோரி உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு கேவிட் மனு தாக்கல் செய்துள்ளது. திருவண்ணாமலையில் தனியார் மருத்துவமனைக்கு சொந்தமான இடங்களில் வருமான வரித்துறையினர் சோதனை மேற்கொண்டனர். நகரின் மையப்பகுதியில் செயல்பட்டு வரும் வசந்தா மருத்துவமனை, ஆராய்ச்சி மையம், ஆய்வகம் மற்றும் நிர்வாகியின் வீடு உள்ளிட்ட இடங்களில் வருமான வரித்துறையினர் சோதனை மேற்கொண்டனர். சுமார் 7 மணி நேரத்திற்கு மேல் நடைபெற்ற இந்த சோதனையில் பல்வேறு முக்கிய ஆவணங்கள் சிக்கியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி பகுதிகளில் கள்ள நோட்டுகளை புழக்கத்தில் விட்ட ஒரு பெண் உள்ளிட்ட 4 பேரை போலீசார் கைது செய்தனர். அவர்களிடம் இருந்து 22,94,000 ரூபாய் கள்ள நோட்டுகளை போலீசார் பறிமுதல் செய்தனர். மீன் கடையில் வேலை பார்க்கும் முரளி என்பவருக்கு கடையின் உரிமையாளர் சேதுபதி கொடுத்த சம்பள பணத்தில் 3 100 ரூபாய் நோட்டுகள் கள்ள நோட்டுகள் என்பதை அறிந்து முரளி காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகார் குறித்து விசாரணை நடத்திய போலீசார் சேதுபதி, சிவரஞ்சனி, சிவா மற்றும் கிட்டு ஆகிய 4 பேரை கைது செய்தனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே மதுக்கடைக்கு ஆதரவு தெரிவித்தும் எதிர்ப்பு தெரிவித்தும் இரு தரப்பினர் புகார் கூறி வருகின்றனர். கடம்பூர் ஜீவாநகர் பகுதியில் அமைக்கப்பட்ட மதுபான கடைக்கு பெண்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். ஆனால் ஆண்களில் ஒரு தரப்பினர் மதுக்கடையை அகற்றக்கூடாது என கூறி வருகின்றனர். இதையடுத்து சத்தியமங்கலம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் சமாதான பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இதில் பங்கேற்ற கடம்பூர் பகுதியைச் சேர்ந்தவர்கள் மதுக்கடை இல்லாவிட்டால் கர்நாடக மது வகைகளை அதிக விலைக்கு வாங்கும் நிலை இருப்பதாக தெரிவித்தனர். இரு தரப்பினரின் கருத்துக்களால் குழப்பமடைந்த வட்டாட்சியர் ஆட்சியருக்கு பொதுமக்களின் கோரிக்கையை அனுப்பி வைப்பதாக கூறி கூட்டத்தை முடிவுக்கு கொண்டு வந்தார். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே பள்ளி மாணவியை கடத்திச் சென்று திருமணம் செய்த விவகாரத்தில் இருவர் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளனர். தானிப்பாடி அருகே ரெட்டியார்பாளையம் அரசு பள்ளியில் 11ஆம் வகுப்பு படிக்கும் மாணவி ஒருவரை கட்டிட தொழிலாளியான செல்வகுமார் திருப்பதிக்கு அழைத்துச் சென்று திருமணம் செய்துள்ளார். அவருக்கு விமல் என்பவர் உதவி செய்துள்ளார். மகளை காணவில்லை என பெற்றோர் அளித்த புகாரின் அடிப்படையில் விசாரணை மேற்கொண்ட போலீசார் 3 பேரும் திருப்பதியில் இருப்பதை அறிந்து அங்கு சென்று செல்வகுமார், விமல் இருவரையும் கைது செய்து மாணவியை மீட்டனர். பிரம்மாண்ட பெருமாள் சிலையை பெங்களூரு கொண்டு செல்வதில் இன்னும் சிக்கல் நீடிக்கிறது. திருவண்ணாமலையிலிருந்து 60 நாட்களுக்கு முன்பு புறப்பட்ட சிலை பல்வேறு இன்னல்களை தாண்டி தற்போது கிருஷ்ணகிரி மாவட்டம் குருபரப்பள்ளியை சென்றடைந்துள்ளது. அங்கு மார்க்கண்டேயன் ஆற்றில் மணல் பாதை அமைத்து சிலை கொண்டு செல்லப்பட்டது. ஆற்றை தாண்டி மறுகரைக்கு கொண்டு செல்லப்பட்ட சிலையை ஆற்றின் கரையிலிருந்து நெடுஞ்சாலைக்கு கொண்டு செல்ல முடியாமல் தற்போது நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. கர்நாடக மாநில எல்லையான அத்திப்பள்ளியை சிலை சென்றடைய இன்னும் 50 கிலோமீட்டர் தூரம் செல்ல வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது. திருச்சியில் 300 ஆண்டுகள் பழமை வாய்ந்த கோவில் சிலையை திருடி விற்பனை செய்த கோவில் நிர்வாகியை போலீசார் கைது செய்துள்ளனர். திருப்பராய்த்துறையில் உள்ள தார்காவடேஸ்வரர் கோவிலில் செயல் அலுவலர் ஆனந்தகுமார் ராவ் மற்றும் திருமலைக்கட்டி ராமநாதன், கணக்கர் கண்ணன் ஆகியோர் சேர்ந்து இந்த முறைகேட்டில் ஈடுபட்டுள்ளனர். இவர்கள் கோவிலில் உள்ள அங்காளம்மன் சிலையை திருடியதுடன் அதற்கு மாற்றாக வேறொரு சிலையை வடிவமைத்து வைத்தது தெரிய வந்தது. இதையடுத்து வழக்கு பதிவு செய்த ஜூயர்புரம் போலீசார் ராமநாதன், கண்ணனை ஏற்கனவே கைது செய்தனர். ஆனால் தலைமறைவான ஆனந்த்குமாரை 7 மாதங்களுக்கு பிறகு போலீசார் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். ஊட்டி மலை ரயில் பாதையில் கடந்த பல ஆண்டுகளாக மூடிக்கிடந்த ரன்னிமேடு ரயில் நிலையம் பயணிகளின் பயன்பாட்டிற்காக மீண்டும் திறக்கப்பட உள்ளது. இயற்கை எழில் கொஞ்சம் இடத்தில் இங்கிலாந்தில் உள்ள ரன்னிமெட் என்ற இடத்தின் நினைவாக ஆங்கிலேயர்களால் இந்த ரயில் நிலையம் அமைக்கப்பட்டது. இந்த ரயில் நிலையம் கடந்த பல ஆண்டுகளாக செயல்படாமல் இருந்தது. தற்போது சூரிய மின்சக்தி, அழகான புல்தரை என நவீன வசதிகளுடன் புனரமைக்கப்பட்டு திறக்கப்பட உள்ளது. இந்த ரயில் நிலையத்தை தெற்கு ரயில்வே பொது மேலாளர் குல்ஸ்ரேஸ்தா பார்வையிட்டு ஆய்வு செய்தார்.
சென்னை அருகே வாடிக்கையாளர்களுக்கு ரோபோக்கள் மூலம் உணவு பரிமாறும் வகையிலான உணவகம் திறக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் சென்னை கிழக்கு கடற்கரை சாலை, கோவை ஆகிய பகுதிகளில் ரோபோ உணவகங்கள் செயல்படுகின்றன. இதனைத் தொடர்ந்து சென்னை போரூரை அடுத்த முகலிவாக்கத்தில் ரோபோ உணவகம் திறக்கப்பட்டுள்ளது. இதில் வாடிக்கையாளர்களுக்கு உணவு பரிமாறுவதற்காக 8 ரோபோக்கள் வைக்கப்பட்டுள்ளன. வாடிக்கையாளர்கள் தங்களது டேபிள்களில் வைக்கப்பட்டுள்ள டேப் மூலம் உணவுகளை ஆர்டர் செய்தவுடன் உணவு சமைக்கப்படும். அதனை குறிப்பிட்ட வாடிக்கையாளர்களுக்கு வழங்கும் பணியில் ரோபோக்கள் ஈடுபடும் என்று அதன் உரிமையாளர் தெரிவித்தார். சமூக வலைதளங்களை முறைகேடாக பயன்படுத்துவதை தடுப்பது மற்றும் பொதுமக்களின் உரிமைகளை பாதுகாப்பது குறித்து நாடாளுமன்ற குழு ஆலோசனை நடத்த உள்ளது. இது தொடர்பாக வரும் 11ஆம் தேதி டெல்லியில் நடைபெறும் கூட்டத்தில் பங்கேற்க வருமாறு மின்னணு தகவல் தொழில்நுட்பத்துறை அதிகாரிகள் மற்றும் ட்விட்டர் நிறுவன அதிகாரிகளுக்கு தகவல் தொழில்நுட்பத்துறைக்கான நாடாளுமன்ற குழு தலைவர் அனுராக் தாக்கூர் அழைப்பு விடுத்துள்ளார். வதந்திகளை பரப்புவது, தவறான மற்றும் தரக்குறைவான கருத்துக்களை பதிவேற்றுவது ஆகியவற்றை தடுக்க இந்த கூட்டத்தின் மூலம் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். கர்நாடகாவில் மாட்டுக்கறி உணவு விற்பனை செய்ததால் 2 பெண்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. அவர்களது கடைகளும் சூறையாடப்பட்டன. ஹாசன் மாவட்டத்தில் உள்ள சகலேஷ்புரா நகரில் வயதான பெண்கள் 2 பேர் மாட்டுக்கறி உணவு வியாபாரம் செய்து வந்தனர். அப்போது அங்கு வந்த சிலர் 2 பெண்கள் மீதும் தாக்குதல் நடத்தியதோடு அவர்களின் கடையை அடித்து நொறுக்கி பொருட்களை தீயிட்டு கொளுத்தினர். இது தொடர்பாக தகவல் அறிந்து வந்த போலீசார் 2 பெண்களையும் மீட்டு விசாரணை நடத்தினர். மத்திய பிரதேசத்தில் பசுவை கொன்றதாக 3 பேர் தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளனர். கடந்த 1ஆம் தேதி மத்திய பிரதேசத்தின் கந்துவா மாவட்டத்தில் உள்ள முகாத் என்ற இடத்தில் போலீசார் ரோந்து பணி சென்றபோது சிலர் அங்கிருந்து தப்பியோடினர். இதையடுத்து அவர்களால் கொல்லப்பட்ட பசுவின் உடலை காவல்துறையினர் கைப்பற்றினர். இந்நிலையில் தப்பியோடிய 3 பிடித்த போலீசார் தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் அவர்களை கைது செய்தனர். பசுவை கொலை செய்ததற்காக தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்படுவது இதுவே முதல் முறை என்று அம்மாநில போலீசார் தெரிவித்துள்ளனர். ஊழலுக்கு எதிரான லோக்பால், லோக் ஆயுக்தா அமைப்புகளை ஏற்படுத்த வலியுறுத்தி 7 நாட்களாக மேற்கொண்ட உண்ணாவிரத போராட்டத்தை சமூக ஆர்வலர் அண்ணா ஹசாரே முடித்துக் கொண்டார். மகாராஷ்டிர மாநிலத்தில் உள்ள தமது சொந்த ஊரான ராலேகான் சிட்டியில் கடந்த 30ஆம் தேதி அவர் உண்ணாவிரதத்தை தொடங்கினார். 7 நாட்களாக உண்ணாவிரதம் இருந்த நிலையில் உடல்நலம் பாதிக்கப்பட்டது. இந்நிலையில் மகாராஷ்டிர முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ் அண்ணா ஹசாரேவை நேரில் சந்தித்து லோக் ஆயுக்தா அமைக்க வருகிற 13ஆம் தேதி அரசு நடவடிக்கை எடுக்கும் என உறுதியளித்தார். இதையடுத்து பழச்சாறு குடித்து அண்ணா ஹசாரே உண்ணாவிரதத்தை முடித்துக் கொண்டார். ஈராக்கில் பாதுகாப்பு நிலைமை மேம்பட்டுள்ளதால் இந்தியர்கள் அங்கு பயணம் மேற்கொள்ளலாம் என்று இந்திய அரசு தெரிவித்துள்ளது. ஈராக்கில் தீவிரவாதிகள் அச்சுறுத்தல் அதிகரித்து காணப்படுகிறது. இந்நிலையில் பாதுகாப்பு சூழல் மேம்பட்டு வருவதால் நினவே, ஜலாஹிதீன், தியாலா, அன்பர், கிர்குக் ஆகிய 5 மாகாணங்களை தவிர மற்ற பகுதிகளுக்கு பயணம் மேற்கொள்ளலாம் என்று இந்தியர்களுக்கு மத்திய அரசு அறிவுரை வழங்கியுள்ளது. வேலைவாய்ப்புக்காக செல்ல விரும்புபவர்கள் இந்திய அரசின் இணையதளத்தில் பதிவு செய்வதுடன் பாக்தாத்தில் உள்ள தூதரகத்திற்கு முன்கூட்டியே தகவல் தெரிவிக்க வேண்டும் என்று இந்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. இமாச்சல பிரதேசம், ஜம்மு காஷ்மீர் ஆகிய மாநிலங்களில் நேற்றிரவு லேசான நிலநடுக்கம் ஏற்பட்டது. ஜம்மு காஷ்மீர் தலைநகர் ஸ்ரீநகரிலிருந்து 118 கிலோமீட்டர் தொலைவில் நேற்று இரவு 10 மணியளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டது. ரிக்டர் அளவுகோலில் 5.6 பதிவான இந்த நிலநடுக்கத்தால் மக்கள் தங்களது வீடுகளை விட்டு வெளியேறி பாதுகாப்பான இடங்களுக்கு சென்றதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். இதேபோல் இமாச்சல பிரதேசத்தில் டோடா, கிட்ஸ்வார் ஆகிய இடங்களிலும் நிலநடுக்கம் உணரப்பட்டது. ஜார்க்கண்ட் மாநிலத்தில் மத்திய பாதுகாப்பு படை வீரர்களின் துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்த நக்சல் இயக்கத்தைச் சேர்ந்தவருக்கு மத்திய படையைச் சேர்ந்த வீரரே ரத்த தானம் வழங்கியிருப்பது அனைவரிடமும் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ராஞ்சியில் இரு தரப்புக்கும் இடையே நிகழ்ந்த மோதலில் நக்சல் இயக்கத்தைச் சேர்ந்த ஒருவர் துப்பாக்கி சூட்டில் பலத்த காயமடைந்தார். ராஞ்சியில் உள்ள ரிம்ஸ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவருக்கு மத்திய ரிசர்வ் படையைச் சேர்ந்த ராஜ்கமல் என்ற வீரர் ரத்த தானம் வழங்கினார். உத்தரகண்ட் மாநிலத்தில் கடும் பனிப்பொழிவு காரணமாக கேதார்நாத் கோவிலின் ஒரு பகுதி பனியால் மூடப்பட்டுள்ளது. உத்தரகண்ட் மாநிலத்தில் ஹரித்வார், சோனாகர்க், தராலி, ஜலாலா ஆகிய இடங்களில் சாலைகளில் தொடர்ந்து பனிப்பொழிவு நிலவுகிறது. சாலையில் படர்ந்துள்ள பனிக்கட்டிகளை அகற்றும் பணி நடைபெற்று வருகிறது. போக்குவரத்து பாதிப்பு, கடும் குளிர் காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. 400 ஆண்டுகள் இல்லாத அளவுக்கு ருத்ரபிரயாக் மாவட்டத்தில் உள்ள கேதார்நாத் கோவிலை சுற்றியுள்ள மலைகளில் பனிப்பொழிவு காணப்படுகிறது. இதனால் கேதார்நாத் கோவிலின் முன்பகுதி பனியால் மூடப்பட்டுள்ளது.
தன்னை நோக்கி ஓடி வந்த குழந்தைக்காக தான் பயணித்த வண்டியை நிறுத்த போப் பிரான்சிஸ் உத்தரவிட்டார். அபுதாபியில் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட போப் பிரான்சிஸ் விளையாட்டு மைதானத்தில் ஏற்பாடு செய்யப்பட்ட கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக வாகனத்தில் வந்து கொண்டிருந்தார். அப்போது கையில் ஒரு கடிதத்துடன் பாதுகாப்பு வளையத்தை மீறி ஒரு குழந்தை போப் பயணித்த வாகனத்தை நோக்கி ஓடி வந்தது. அதனை கண்ட போப் பிரான்சிஸ் தான் பயணித்த வாகனத்தை நிறுத்தி குழந்தையிடமிருந்து கடிதத்தை பெற்றுக்கொண்டு குழந்தைக்கு ஆசீர்வாதம் வழங்கினார். இதேபோன்று பாதுகாப்பை மீறி ஓடிவந்த மற்றொரு குழந்தைக்கும் போப் ஆசீர்வாதம் வழங்கினார். தரையிலிருந்து ஏவக்கூடிய மத்திய ரக ஏவுகணைகளை தயாரிக்கவிருப்பதாக ரஷ்யா அறிவித்துள்ளது. 1987ஆம் ஆண்டு ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் செய்யப்பட்ட ஏவுகணை தடை ஒப்பந்தம் ரத்து செய்யப்படுவதாக சமீபத்தில் அமெரிக்கா அறிவித்தது. ஒப்பந்தத்தை மீறி மத்திய ரக ஏவுகணைகளை ரஷ்யா வைத்திருப்பதாக அமெரிக்கா குற்றம் சாட்டியது. இதற்கு பதிலளித்துள்ள ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் ரஷ்யாவும் ஒப்பந்தத்தை கைவிடுவதாக கூறியுள்ளார். இதற்கிடையில் அடுத்த 2 ஆண்டுகளில் மத்திய ரக ஏவுகணைகளை ரஷ்யா தயாரிக்கும் என்று அந்நாட்டு பாதுகாப்புத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். பங்களாதேஷில் உள்ள ரோஹிங்கியா அகதிகள் முகாமை ஹாலிவுட் நடிகையும் ஐநா அகதிகள் முகமையின் சிறப்பு பிரதிநிதியுமான ஏஞ்சலினா ஜோலி பார்வையிட்டார். மியான்மர் நாட்டில் ரோஹிங்கியா முஸ்லிம்களுக்கு எதிராக நடத்தப்பட்ட இன அழிப்பு நடவடிக்கையால் லட்சக்கணக்கான மக்கள் பங்களாதேஷில் அகதிகளாக தஞ்சமடைந்தனர். காக்ஸ் பஜார் மாவட்டத்தில் 10 லட்சம் அகதிகள் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். அங்குள்ள முகாமிற்கு சென்ற நடிகை ஏஞ்சலினா ஜோலி மியான்மரில் அவர்கள் சந்தித்த கொடுமைகளை கேட்டறிந்தார். பின்னர் பேசிய அவர் ரோஹிங்கியா மக்களுக்கு இடமளித்த பங்களாதேஷுக்கு நன்றி தெரிவித்ததுடன் அந்த மக்கள் தங்கள் சொந்த இடங்களில் குடியமர்வதை மியான்மர் உறுதி செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். சீன புத்தாண்டின் முதல் நாள் கொண்டாட்டங்கள் உலகின் பல்வேறு நாடுகளில் நடைபெற்றன. சீனாவின் பெய்ஜிங் நகரில் நடைபெற்ற புத்தாண்டு கொண்டாட்டத்தில் கண்கவர் நடன நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. பெருநாட்டின் தலைநகர் லிமாவில் நடைபெற்ற கொண்டாட்டத்தில் டிராகன் மற்றும் சிங்க உருவங்களின் நடனங்கள் நடைபெற்றன. தைவானில் புத்தாண்டு பிறந்ததை பறைசாற்றும் வகையில் பல மணி நேரத்திற்கு வான வேடிக்கை நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. இந்த வான வேடிக்கை சீனாவின் கடற்கரையோர மாகாணங்களிலும் நடைபெற்றது. 在现在这个位置是看不到对岸的金门的，很明显的看到对岸的金门。那其实在我们现在希望能够实现通气、通电，甚至是通桥。共同的那一片文化的天空，非常感谢。互放焰火的一个方式，向对岸送出。刚才主任也提到了，像这样一个在同一时间、同一地点同时燃放烟花的这样一个活动，被正式。 உலக புகழ்பெற்ற சிற்ப வடிவமைப்பாளர் ஜெஃப் கூன்ஸின் சிற்பங்கள் இங்கிலாந்தின் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன. பல்கலைக்கழக வளாகத்தில் உள்ள 300 ஆண்டுகள் பழமையான ஆஷ்மோலியன் அருங்காட்சியகத்தில் சிற்பங்கள் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன. பல்கலைக்கழக மாணவர்கள் நடத்தும் பாராட்டு விழாவில் கலந்து கொள்ள ஜெஃப் கூன்ஸ் இங்கிலாந்து வந்துள்ளார். இதையொட்டி அவரின் 17 சிற்பங்கள் தற்போது காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன. ஜெஃப் வடிவமைத்த பலூன் டாக் என்ற சிற்பம் 2013ஆம் ஆண்டு $58 மில்லியன் அமெரிக்க விற்பனையாகி உலக சாதனை படைத்தது. சுமார் 1400 கோடி ரூபாய் மதிப்புள்ள கிரிப்டோ கரன்சியின் பாஸ்வேர்டை வைத்திருந்த கனடாவைச் சேர்ந்த கிரிப்டோ கரன்சி பரிமாற்ற நிறுவனத்தின் தலைவர் மரணமடைந்ததால் அதை மீட்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. குவாட்ரியா சிஎக்ஸ் என்ற நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி ஜெரால்டு காட்டன் ஆதரவற்ற குழந்தைகளுக்கான இல்லத்தை திறந்து வைக்க கடந்த டிசம்பர் மாதம் இந்தியா வந்தார். அப்பொழுது அவருக்கு ஏற்கனவே இருந்த குடல் அழற்சி நோய் தீவிரமடைந்து திடீரென மரணமடைந்தார். இதைத் தொடர்ந்து ஜெரால்டுக்கு மட்டுமே தெரிந்த பாஸ்வேர்டை உடைக்க அந்த நிறுவனம் மேற்கொண்ட முயற்சிகள் அனைத்தும் தோல்வியுற்றதால் வாடிக்கையாளர்களின் 1400 கோடி ரூபாய் மதிப்பிலான கிரிப்டோ கரன்சியை பயன்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. பாஸ்வேர்டை எந்த பகுதியிலும் ஜெரால்டு எழுதி வைக்கவில்லை என்று அவரது மனைவி தெரிவித்துள்ளார். வாடிக்கையாளர்களிடமிருந்து ஏற்பட்டுள்ள நெருக்கடியிலிருந்து தப்பிக்க குவாட்ரியா நிறுவனம் தற்போது நீதிமன்றத்தை நாடியுள்ளது. கஞ்சாவிற்கு தடை விதிக்கப்படாத நாடுகளுக்கு மருத்துவ தேவைகளுக்காக கஞ்சாவை ஏற்றுமதி செய்ய உருகுவே அரசு திட்டமிட்டுள்ளது. தென் அமெரிக்க நாடான உருகுவேயில் 2013ஆம் ஆண்டு கஞ்சா செடி வளர்ப்பிற்கும் விற்பனைக்கும் தடை நீக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து அந்நாட்டில் அனுமதி பெற்று மருந்து கடைகளில் கஞ்சா விற்பனை செய்யப்படுகிறது. மருத்துவ தேவை மட்டுமல்லாமல் போதைப் பொருளாக புகைக்கவும் கஞ்சா விற்பனை செய்யப்படுகிறது. இருந்தபோதும் 18 வயது பூர்த்தியானவர்களுக்கு மட்டுமே கஞ்சா விற்பனை செய்யப்படுகிறது. இந்நிலையில் மருத்துவ குணமுடைய கஞ்சா செடிகளை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்ய உருகுவே திட்டமிட்டுள்ளது. நாடாளுமன்ற தேர்தலில் தனித்து போட்டியிட தயார் என்று மக்கள் நீதி மய்ய கட்சித் தலைவர் கமலஹாசன் தெரிவித்துள்ளார்.
ஆங்கில நாளிதழ்களுக்கு அவர் அளித்துள்ள பேட்டியில் தன்னுடைய அரசியல் பயணம் பற்றி பல்வேறு தகவல்களை கமல்ஹாசன் குறிப்பிட்டுள்ளார். நாடாளுமன்ற தேர்தலில் தனித்து போட்டியிடுவது சாத்தியம் என்றும் அது பற்றி கட்சி நிர்வாகிகளுடன் ஆலோசித்து வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அதிமுக, திமுக ஆகிய இரண்டு கட்சிகளுடன் கூட்டணி கிடையாது என திட்டவட்டமாக கூறியுள்ள கமல், வளமான தமிழகத்தை மாற்ற தமக்கு கிடைத்த வாய்ப்பை தவறவிட மாட்டேன் என்று தெரிவித்துள்ளார். அதற்காக எந்த கட்சிகளுடனும் சமரசம் செய்து கைகோர்க்க மாட்டேன் என்றும் கமல் குறிப்பிட்டுள்ளார். எதிர்க்கட்சிகள் குறிப்பிடுவது போல பிரதமர் மோடியின் செயல்பாட்டில் ஒன்றுமில்லை என்றும் தமிழக அரசின் நடவடிக்கை திருப்திகரமாக இல்லை என்றும் கமல்ஹாசன் தெரிவித்துள்ளார். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே உள்ள கைவட்டா கிராமத்தில் விவசாயி ஒருவரின் வீட்டிற்குள் நுழைந்த அழையா விருந்தாளியான சிறுத்தையை மணிக்கணக்கில் காத்திருந்து வனத்துறையினர் பிடித்தனர். ராயின் என்ற விவசாயியின் வீட்டு வாசலில் வழக்கத்திற்கு மாறாக கூட்டம் கூடியிருந்தது. அவர் வீட்டிற்கு வந்த ஒரு சிறப்பு விருந்தாளியே இந்த கூட்டத்தை ஈர்த்தார். வெளியே சென்று வீடு திரும்பிய ராயின் கட்டிலுக்கு அடியில் உருமல் சத்தம் கேட்டு பார்த்த பொழுது இதே பார்வையுடன் அவரை மிரட்டி உள்ளது அங்கு பதுங்கியிருந்த சிறுத்தை. அலறி அடித்து வீட்டை பூட்டிவிட்டு வெளியே ஓடி வந்த ராயின் வனத்துறைக்கு தகவல் கொடுக்கும் முன்னரே அக்கம் பக்கத்தினர் சிறுத்தையை பார்க்க கூடிவிட்டனர். கூண்டுடன் ராயின் வீட்டிற்கு வந்த வனத்துறையினரை அந்த விருந்தாளி 6 மணி நேரம் காக்க வைத்துள்ளார். கடும் போராட்டத்திற்கு பின் இருள் சூழ் நேரத்தில் கூண்டுக்குள் சிக்கிய சிறுத்தைக்கு உரித்த கோழி உணவாக அளிக்கப்பட்டது. காயம்பட்ட அந்த 3 வயது சிறுத்தை குட்டிக்கு மருத்துவர்கள் சிகிச்சை அளித்தனர். இளைஞரை ஆட்டோவில் கடத்தி கொலை செய்ய முயன்ற சதித்திட்டத்தை முறியடித்த காவல் உதவி ஆய்வாளரை நேரில் அழைத்து காவல் கண்காணிப்பாளர் பாராட்டு தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் செங்கல்பட்டு அருகே ஆட்டோவில் இளைஞர் ஒருவரை 4 பேர் கொண்ட கும்பல் கடத்தி சென்றுள்ளது. பழவேலை என்ற இடத்தில் செல்லும் பொழுது இளைஞரின் அலறல் சத்தத்தை கேட்டு துரத்திச் சென்ற காவல் உதவி ஆய்வாளர் ஜார்ஜ் 4 பேர் கொண்ட கும்பலை கைது செய்து இளைஞரின் உயிரையும் காப்பாற்றினார். தனது உயிரை பணயம் வைத்து கொலை சதி திட்டத்தை முறியடித்த உதவி ஆய்வாளர் ஜார்ஜ் மற்றும் அவருக்கு உதவியாக இருந்த செங்கல்பட்டு தனிப்பிரிவு காவலர் தமிழ்வாணன் ஆகிய இருவரையும் காஞ்சிபுரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சந்தோஷ் அதிமானி நேரில் அழைத்து பாராட்டினார். புகழ்பெற்ற நாகூர் ஆண்டவர் தர்காவின் 462ஆம் ஆண்டு கந்தூரி விழா கொடியேற்றம் இன்று இரவு நடைபெறுகிறது. நாகை மாவட்டம் நாகூரில் உள்ள பாதுஷா சாகியு ஆண்டவர் தர்காவின் 462ஆம் ஆண்டு கந்தூரி விழா இன்று துவங்கி வரும் 19ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. கந்தூரி விழாவை முன்னிட்டு முன்னோட்டமாக மீரான்பள்ளி வாசலில் வான வேடிக்கை நிகழ்ச்சி நடைபெற்றது. இடைவிடாது வானில் நடத்தப்பட்ட வர்ணஜாலத்தை கண்டு மக்கள் பரவசம் அடைந்தனர். இன்று இரவு கொடியேற்றத்துடன் தொடங்கும் கந்தூரி விழாவுக்காக நாகூரை விழாக்கோலம் போட்டுள்ளது. வருகிற 15ஆம் தேதி சந்தனக்கூடு ஊர்வலம் நடைபெற இருப்பதை முன்னிட்டு நாகை மாவட்டத்தில் உள்ள மாநில அரசு அலுவலகங்களுக்கும் கல்வி நிறுவனங்களுக்கும் மாவட்ட ஆட்சியர் சுரேஷ்குமார் உள்ளூர் விடுமுறை அறிவித்துள்ளார். நாகூர் தர்கா சந்தனக்கூடு விழாவிற்கு தமிழக அரசு சார்பில் 20 கிலோ சந்தனக்கட்டைகள் வழங்கப்பட உள்ளன. திரைப்படபாணியில் பிரதமர் மோடியின் பாதுகாப்பு அதிகாரி என கூறிக்கொண்டு வலம் வந்த நபர் வசமாக சிக்கியுள்ளார். இதே பாணியில் தன்னை பிரதமரின் பாதுகாப்பு அதிகாரி என கூறி வலம் வந்த நபர் தற்போது போலீசாரிடம் வசமாக சிக்கியுள்ளார். பேண்ட் கிழிஞ்சு முட்டி அடிபட்டு ஆம்புலன்ஸ் அவரை கூட்டிட்டு போயிருக்காங்க. சார், ஐ வாண்ட் ஸ்ட்ரெயிட் அவே ஆன்சர். whose card is this? whose card is this? It is not your picture. மேடம் இங்க வாங்க மேடம், எனக்கு தான் கண்ணு தெரியல, இங்க வாங்க மேடம். இது ஒரு மூஞ்சி நீங்க பாருங்க, எனக்கு கண்ணு தெரியல. Just explain that. It is your face. Sir, what is your name? Sir, ID card other card. Doctor போடுறாரு பாரு. டாக்டர் வேற. No, any other card, driving license. Academic doctor. PhD. Okay, whatever it is. Okay. Any other ID card? CBI என ஸ்டிக்கர் ஒட்டப்பட்ட ஆடி சொகுசு கார் ஒன்று சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்திற்குள் வேகமாக நுழைந்துள்ளது. அப்போது எதிரே வந்த வழக்கறிஞர் முரளிதரன் மீது கார் மோதவே அங்கிருந்த சக வழக்கறிஞர்கள் சொகுசு காரை சுற்றி வளைத்தனர்.
காரிலிருந்து இறங்கிய அந்த நபர் தன்னை பிரதமரின் பாதுகாப்பு பிரிவு அதிகாரி என கூறியுள்ளார். அடுத்தடுத்து தாம் காவல் ஆணையர், சிபிஐ அதிகாரி என முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்த அந்த நபர் அடையாள அட்டை ஒன்றையும் காண்பித்து வாக்குவாதம் செய்திருக்கிறார். அதோடு அவர் வந்த காரில் நாடாளுமன்ற ஸ்டிக்கர், சிபிஐ ஸ்டிக்கர், ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஸ்டிக்கர் மற்றும் நம்பர் பிளேட்டிற்கு கீழே ஜி என்ற ஸ்டிக்கரும் ஒட்டப்பட்டிருந்தன. இதனால் சந்தேகமடைந்த வழக்கறிஞர்கள் அவரை பிடித்து எஸ்பிளனேடு காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். காவல் நிலையத்தில் போலீசார் நடத்திய விசாரணையில் அவர் பெயர் பிரசாத் என்பதும் போலியான அடையாள அட்டையை கொண்டு பிரதமர் பாதுகாப்பு அதிகாரி என கூறி ஏமாற்றி வந்ததும் கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து சொகுசு காரை பறிமுதல் செய்த போலீசார் வழக்கறிஞர்கள் அளித்த புகாரின் பேரில் அவர் மீது 2 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். அரியலூர் மாவட்டம் இருங்களாக்குறிச்சி என்ற கிராமத்தில் இளைஞர்களின் முயற்சியால் உருவாக்கப்பட்ட கிராம சங்கம் மற்ற கிராமங்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக திகழ்கிறது. ஒவ்வொரு நாளும் கிராமத்தினர் எந்த பணியை மேற்கொள்ள வேண்டும் என்பது தகவல் பலகையில் எழுதப்படுகிறது. அதன்படி மரங்களை பராமரிக்க வேண்டும் என்றால் ஊர் பொது இடத்தில் போடப்பட்டுள்ள ஆழ்துளை கிணற்றில் இருந்து நீர் ஏற்றப்பட்டு ஊரை சுற்றி நடப்பட்ட மரக்கன்றுகளுக்கு டிராக்டர் மூலம் தண்ணீர் விடப்படுகிறது. தங்களுக்கு தேவையானதை தாங்களே செய்து கொள்ள வேண்டும் என்று இருளாங்குறிச்சி கிராமத்தினரிடம் உதித்த சிந்தனையின் அடிப்படையில் கிராம சங்கம் உருவாக்கப்பட்டது. அந்த சங்கம் இதுபோன்ற சமூக பணிகளை மேற்கொண்டு வருகிறது. தண்ணி பிரச்சனை ரொம்ப அதிகமாக இருந்துட்டு இருந்தது, உப்பு தண்ணியாக இருந்துட்டு இருந்தது. அந்த பிரச்சனையை ரொம்ப தீர்த்து வச்சிருக்காங்க. இப்போ நல்ல தண்ணி போர் அடிச்சு சுத்தமான தண்ணியாக வந்துட்டு இருக்கு. பாழடைந்து கிடந்த இந்த ஊராட்சி கட்டடம் கிராம சங்கத்தினரால் பகுத்தறிவை வளர்க்கும் மையமாக மாற்றப்பட்டுள்ளது. 1 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள புத்தகங்களை கொண்ட இந்த சிறிய நூலகத்தில் தினசரி செய்தித்தாள்களும் படிக்க கிடைக்கின்றன. நூலகம் உருவாக்குவதற்கு எங்கள் ஊர் இளைஞர்கள் சிறப்பாக ஒத்துழைப்பு கொடுத்து அந்த போட்டித் தேர்வுக்கு தேவையான புத்தகங்கள் அனைத்தும் வரவழைத்து தினசரி நாளிதழ்கள் மற்றும் வார இதழ்கள், புத்தகங்கள் அனைத்து வகையான புத்தகங்களையும் கிடைப்பதற்கு உறுதி செஞ்சிருக்கோம். வெளிநாடுகளுக்கு சென்ற பிறகும், அரசு வேலை கிடைத்து நகரத்திற்கு சென்ற பிறகும் பிறந்த மண்ணை மறவாமல் அதற்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்கள் தரும் நன்கொடையாலும் உள்ளூர் இளைஞர்களின் தன்னலமற்ற தொண்டுள்ளத்தாலும் இருளாங்குறிச்சி கிராம சங்கம் இயங்கி வருகிறது. நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக அரியலூரிலிருந்து கலைவாணன். தொடர்ந்து நம்ம ஊர் செய்திகளை பார்க்கலாம். திருவாரூர் மாவட்டத்தில் ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் 10வது நாளாக காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது இரவில் தொடர் முழக்க போராட்டமும் நடைபெற்றது. தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி அருகே சாமியாபுரத்தில் சாலையை சீரமைக்க வலியுறுத்தி பாமகவினர் சாலையில் நாற்று நடும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அயோத்தியாப்பட்டினம் முதல் வாணியம்பாடி வரை சாலை சேதமடைந்துள்ளதாக அவர்கள் புகார் தெரிவிக்கின்றனர். பேரறிவாளன் உள்ளிட்ட 7 பேரை விடுதலை செய்ய வலியுறுத்தி மேற்கொள்ளப்படும் பிரச்சார வாகனம் மேட்டூர் வந்தது. திராவிட விடுதலை இயக்க தொண்டர்கள் பறை முழக்கத்துடன் வேனை வரவேற்றனர். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே தனியார் பள்ளியில் நடைபெற்ற ஆண்டு விழாவில் டிஜிட்டல் திரைகளுக்கிடையே மாணவ மாணவிகளின் கண்கவர் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. விழாவில் மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புரோகிதர்களை தரக்குறைவாக பேசிய திமுக தலைவர் ஸ்டாலின் மன்னிப்பு கேட்க வேண்டும் என ராணிப்பேட்டையில் நடைபெற்ற தென்னிந்திய புரோகிதர்கள் மாநாட்டில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. நெல்லை நகர் பகுதிகளில் சுற்றித்திருந்த மிளாமானை வனத்துறையினர் மயக்க ஊசி செலுத்தி பிடித்தனர். பிடிபட்ட மான் கங்கை கொண்டானில் உள்ள மான் பூங்காவில் விடப்பட்டது. உச்சநீதிமன்ற வழிகாட்டுதலின்படி தஞ்சை மாவட்ட காவல்துறையினருக்கு சட்ட விழிப்புணர்வு கருத்தரங்கம் நடைபெற்றது. தகவல் அறிக்கை பதிவு செய்வது, விசாரணை முறை குறித்து நீதிபதி சின்னப்பன் பயிற்சி அளித்தார். பால் வியாபாரிகளிடம் கத்தியை காட்டி பணம் பறித்த வழக்கில் வேலூர் நீதிமன்றம் இருவருக்கு 7 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்துள்ளது. 5 ஆண்டுகளாக நடைபெற்று வந்த இந்த வழக்கில் இன்று தீர்ப்பு வழங்கப்பட உள்ளது. சென்னை அருகே
அருகே நொளம்பூரில் 3 மாடி கொண்ட பர்னிச்சர் கடையில் ஏற்பட்ட தீ விபத்தில் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சேதமடைந்தன. மின்கசிவால் தீப்பற்றியதாக போலீசார் விசாரணையில் தெரியவந்துள்ளது. கஜா புயலால் சேதமடைந்த தஞ்சை பெரிய கோவிலின் கலசங்களை சீரமைக்க வேண்டும் என பக்தர்கள் வேண்டுகோள் விடுத்தனர். புயல் ஏற்பட்டு 2 மாதங்களாகியும் கலசங்கள் சீரமைக்கப்படவில்லை என பக்தர்கள் அதிருப்தி தெரிவித்துள்ளனர். நெல்லை மாவட்டம் நாங்குநேரியில் உள்ள பெருமாள் கோவிலில் தெப்பத் திருவிழா விமரிசையாக நடைபெற்றது. அலங்கரிக்கப்பட்ட தெப்பத்தில் திருவரமங்கை தாயாருடன் பெருமாள் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். நாகை மாவட்டம் தரங்கம்பாடி அருகே தில்லையாடியில் உள்ள காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் பிள்ளையார் சிலை திருடு போயுள்ளது. பொதுமக்கள் அளித்த புகாரின் பேரில் உறையார் போலீசார் விசாரித்து வருகிறார்கள். பாலமுருகன் நாகர்கோவில் ரயில் நிலையத்தில் தண்டவாளம் அருகே முட்புதரில் பற்றி எரிந்த தீ விரைந்து அணைக்கப்பட்டது. இதனால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. ஊட்டுவாழமடம் அருகே பற்றிய தீயை தீயணைப்புத் துறையினர் விரைந்து அணைத்தனர். இதனால் ரயில் போக்குவரத்து பாதிக்கப்படவில்லை. கன்னியாகுமரி மாவட்டம் புத்தளம் அருகே சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த மணிகண்டன் என்ற இளைஞருக்கு 10 ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2016ஆம் ஆண்டு தொடரப்பட்ட வழக்கில் தற்பொழுது தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. திருச்சி மாவட்டம் திருப்பராய்த்துறை கோவிலில் உள்ள சிலை திருடப்பட்ட விவகாரத்தில் அக்கோவிலின் நிர்வாக அதிகாரி அனந்தகுமார் ராவை சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் கைது செய்தனர். 3 சிலைகள் காணாமல் போன வழக்கில் தொடர்ந்து போலீசார் விசாரித்து வருகிறார்கள். செங்கல்பட்டை அடுத்த ஆத்தூர் பழந்தோட்டம் அரசினர் தொழிற்பயிற்சி மைய விடுதி காப்பாளர் முருகேசனை பெண் காவல் உதவி ஆய்வாளர் தாக்கியதாக கூறி மாணவர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. 100 நாள் வேலை திட்டத்தில் முறையாக வேலை வழங்க வலியுறுத்தி திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே பழைய கோட்டையில் கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தியதைத் தொடர்ந்து மறியல் கைவிடப்பட்டது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஏனத்தூரில் தேசிய அளவிலான யோகாசன போட்டிகள் துவங்கியுள்ளன. இதில் 160 பல்கலைக்கழகங்களைச் சேர்ந்த 2000க்கும் அதிகமான மாணவ மாணவிகள் பங்கேற்றுள்ளனர். சிவகங்கை மன்னர் அரசு கல்லூரி வளாகத்தில் 2ஆம் ஆண்டு மாணவர் ஒருவரை அடையாளம் தெரியாத மர்ம நபர்கள் சரமாரியாக அரிவாளால் வெட்டிவிட்டு தப்பி ஓடியுள்ளனர். படுகாயமடைந்த மாணவன் மதுரை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது. மேலும் பல்வேறு செய்திகளுக்கு இணைந்திருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்நாடு. இவர்தான் வெட்டுப்பட்ட கல்லூரி மாணவன் ராஜா. அடையாளம் தெரியாத நபர்கள் சிலர் இவரை கல்லூரி வளாகத்திற்குள்ளேயே வைத்து சரமாரியாக வெட்டியுள்ளனர். உயிருக்கு போராடி கொண்டிருக்கும் ராஜா மீதான தாக்குதலுக்கு என்ன காரணம்? கல்லூரியில் என்ன நடக்கிறது? சிவகங்கை மாவட்டம் பில்லூரைச் சேர்ந்தவர் ராஜா. இவர் சிவகங்கை மன்னர் துரைசிங்கம் கல்லூரியில் 2ஆம் ஆண்டு தாவரவியல் பயின்று வருகிறார். செவ்வாய்க்கிழமை காலை 10 மணிக்கு இவர் கல்லூரிக்குள் நுழைந்து தனது வகுப்பிற்கு நடந்து சென்று கொண்டிருந்தார். அப்போது இவரது பின்னால் திபுதிபுவென ஓடி வந்த அடையாளம் தெரியாத நபர்கள் சிலர் அரிவாளால் ராஜாவின் பின்னந்தலையில் சரமாரியாக வெட்டியுள்ளனர். ராஜா அங்கேயே இரத்த வெள்ளத்தில் கீழே விழுந்தார். வெட்டிய நபர்கள் அங்கிருந்து தப்பியோடிவிட்டனர். சுற்றியிருந்த மாணவர்கள் உடனடியாக காவல்துறைக்கு தகவல் அளித்தனர். போலீசார் வந்து மாணவனை மீட்டு சிவகங்கை அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர். அங்கிருந்து மேல் சிகிச்சைக்காக ராஜா மதுரை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் சில தகவல்கள் வெளிவந்துள்ளன. மன்னர் துரைசிங்கம் அரசு கல்லூரியில் சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த இருபாலரும் படித்து வருகின்றனர். மாணவர்களிடையே தங்கள் ஊர்தான் சிறந்தது என்ற ஊர் பெருமை தொடர்பாக சிறு சிறு பிரச்சனைகள் இருந்து வந்துள்ளன. அதேபோன்று
கல்லூரி மாணவிகளை காதலிப்பது தொடர்பாகவும் பிரச்சனைகள் உருவாகும் என்கின்றனர் போலீசார். மேலும் நான் தான் பெரியவன், நீதான் பெரியவன் என ஈகோ அடிப்படையிலும் மோதல்கள் நடந்துள்ளன. 2 நாட்களுக்கு முன்பு மாணவர்கள் குழுக்களிடையே மோதல் ஏற்பட்டுள்ளது என்கிறது காவல்துறை. தகவல் அறிந்த காவல்துறையினர் சம்பந்தப்பட்ட மாணவர்களை அழைத்து அவர்களின் எதிர்காலம் கருதி எச்சரித்து அனுப்பியுள்ளனர். இந்நிலையில்தான் மாணவன் ராஜா அரிவாளால் வெட்டப்பட்டுள்ளார் என்கின்றனர் போலீசார். அதே நேரம் கல்லூரியில் சுற்றுச்சுவர் இல்லை, நுழைவாயில்களில் காவலாளிகள் கிடையாது என்ற பாதுகாப்பு தொடர்பாக நிலவும் பல்வேறு குறைபாடுகள் தான் இதுபோன்ற தாக்குதல்கள் தொடர காரணம் என்றும் மாணவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். முழுக்க முழுக்க இந்த கல்லூரிக்குள் வந்து இந்த மாணவர்கள் வெட்டுவதற்கான காரணம் என்னவென்றால், கல்லூரி கேட் முன்னாடி எந்த விதமான செக்யூரிட்டிக்கான ஆட்களும் கிடையாது. அதே போன்று இந்த கல்லூரியினுடைய தன்மை என்பது ஒரு A1 காலேஜ் அப்படின்ற சொல்லும்போது இந்த கல்லூரி என்பது மிகப்பெரிய பிரச்சனை நடக்கக்கூடிய கல்லூரி தான். அப்பேற்பட்ட நிலைமையில் இந்த கல்லூரியில் இருக்கக்கூடிய பிரின்சிபால் வந்து இந்த மாணவர்களை ஒரு விதத்தில் அடக்கக்கூடிய பிரின்சிபால் சொன்னால் மாணவர்கள் கேட்கக்கூடிய அந்த நிலைமையில் வந்து பிரின்சிபால் இருக்க வேணும். ஆனால் அந்த பிரின்சிபால் வந்து ஒரு ரவுண்ட்ஸ் போகிறதில்ல, மாணவர்கள் மத்தியில் பேசுறதில்ல, செக்யூரிட்டி போடுறதில்ல, ஒரு பாதுகாப்பினுடைய தன்மையே இந்த பிரின்சிபால் ஏற்படுத்தி கொடுக்கறதில்ல. அப்படின்றதான் அந்த கல்லூரிக்கு இன்னைக்கு நடந்த இந்த படுகாயத்துக்கான ஏற்பாடே இந்த கல்லூரியினுடைய முழுக்க முழுக்க கவனக்குறைவு என்பதுதான். இது குறித்து கல்லூரி முதல்வர் ஹேமலதாவிடம் நமது செய்தியாளர் கேட்டபோது, கல்லூரிக்கு சுற்றுச்சுவர் அமைப்பதற்கான கருத்துரு அரசுக்கு அனுப்பப்பட்டுள்ளது என்றும் காவலாளிகளை நியமிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார். இந்த சம்பவத்தில் மாணவன் ராஜாவை வெட்டியவர்கள் சிவகங்கை மற்றும் மதுரை மாவட்டங்களைச் சேர்ந்த மாணவர்கள் என அடையாளம் கண்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். பட்டப்பகலில் கல்லூரி வளாகத்திற்குள் மாணவன் வெட்டப்பட்ட சம்பவம் சிவகங்கையில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.